இந்த ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் நாள் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று நைட்டு கொஞ்சம் வேலை தூங்குற லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஒரு ஸ்ட்ரைட் ரன் போயிட்டுருக்கேன். நேராக ஒரு ரோடு போகுது. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அது நேராக போகும். அது போயிட்டு திரும்ப அப்படியே ரிட்டன் திரும்ப வர போகிறோம். ஸோ வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதுதான் எங்கள் பழைய கிரவுண்டு. இங்கே தான் நாங்கள் விளாடுவோம். இப்போ விளாடுறதுக்குள்ள பசங்க யாரும் இல்லை, அதனால் கிரவுண்டு எம்டியாக தான் இருக்குது. சென்டரில் அந்த பிச்சு கூட இல்லை. ஸோ காய்ஸ் இதான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சப்வே. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு ட்ரெயின் ட்ராக் தான். அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக்காக அவ்வளோ பெரிய சப்வே கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் கரெக்டாக இதுக்கு மேலே தான் இந்த ட்ரெயின் போகும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த ட்ராக்கில் தான் நடந்தோம். ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்கில் நடக்கிறது இல்லீகலாம், அதாவது ட்ராக்கில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் ட்ராக்கில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இப்போ தான் எங்கள் ஊருக்குள்ள நுழையிற ஒரு இடம் இது. எங்கள் ஊர் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த லேண்டு தான் எங்கள் ஒரு லேண்டு. ஸோ இங்கேருந்து அந்த ரயில்வே ட்ராக் வரைக்குமே கிட்டத்தட்ட எங்கள் லேண்டு தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அழைச்சி போட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து அந்த ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடு தான் இருக்கிற நிலத்தை வந்து விற்றாச்சு. அதுக்கப்புறம் இந்த நிலம் ரொம்ப நாளாக சும்மாவே தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே எங்கள் பாட்டாவோட சொத்து கீழே வரும். அது எங்களுக்கு பிரித்த நில வகையில் இருக்குது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, அதான் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ இன்னொரு கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஊர் வந்துடும். நம்ம அங்கிட்டு போக வேண்டாம், அப்படியே திரும்பிட்டு இன்னொரு ரூட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரவுண்ட் வழியாக திரும்ப வீட்டுக்கே போயிடலாம். ஸோ காய்ஸ் கடைசியாக இன்றைக்கி நான் வாக்க முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட திரும்ப வந்து நம்ம கிரவுண்டுக்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கேன். இடையில ரெஸ்ட் கூட எடுக்கல. ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அதே எனர்ஜி திரும்ப அப்பயுமே இருக்குது. ஆனால் என்ன கால் தான் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ டெய்லி நடக்க பழகிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நேற்றோட எனக்கு காலேஜஸ் வந்து முடிஞ்சிருச்சு. 3rd இயர்ஸ் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் அடுத்து ஃபைனல் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு 15 டேஸ் டெய்லியும் இதே மாதிரி போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ பாடி வெயிட்டை குறைச்சி எல்லாத்தையும் பண்ண போகிறோம். பாருங்கள்.